ஹாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாங்கள் ஃப்ரீ மெண்டாஷிப் அப்படின்றத நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் ஃப்ரீ மெண்டாஷிப் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து அஃபிஷியலாக உங்களுக்கு கால் பண்ணி இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு வர்ற 100 பீப்புளுக்கு மட்டும்தான். மறக்காமல் உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். இந்த வீடியோவில் நம்ம ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்ற என்ன, இது எந்த இடத்துல ஒர்க் ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ப்ளஸ் அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். இதை நம்ம தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டில் தி எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்மளுக்கு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் முடியும் இல்லையா? அந்த முடிகிற இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது அதோட அக்யூரசி அப்படின்றது நல்லா இருக்கும். ப்ளஸ் இது உங்களுக்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட்டில் செல்லர்ஸ் உங்களுக்கு வீக் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பையர்ஸ் உள்ளக்க வரலாம் அப்படின்றதான் இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ஹேமர் கேண்டில் உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே. விஷுவலாக உங்களுக்கு ஹேமர் இப்படி தான் இருக்கும். இதில் இந்த மேலே அப்பர் சைடில் உங்களுக்கு இந்த விக்கு இருந்தாலும் ஓகே, பட் இருந்தால் ஸ்மாலராக இருக்கணும். இல்லை இல்லாமல் இருந்தாலும் அது அக்செப்டபிள் தான். பட் பெருசாக இருக்கக்கூடாது. பெருசாக இருந்தால் அது டோஜி கேண்டிலாக மாறிடும். இது என்னென்ன இருந்தால் அக்செப்டபிள், ஒன்று ஸ்மாலாக இருக்கணும், இல்லை இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பாடி ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். அடுத்து இந்த கீழே உள்ள விக்கு இந்த பாடியை விட இன்ட் 2 டைம்ஸ் இருக்கணும். இப்போ இந்த பாடியோட லென்த் நம்மளுக்கு ஒரு 10 அப்படின்னு இருக்குன்னா, இந்த விக்கு மினிமம் 20 நாளும் இருக்கணும், அல்லது அதுக்கு மேலே இருந்தாலும் அது அக்செப்டபிள். நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட கலர் அப்படின்றது உங்களுக்கு கிரீன் கலரில் இருந்தாலும் அது அக்செப்டபிள் தான், ரெட் கலரில் இருந்தாலும் அது அக்செப்டபிள் தான். கலர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. பட் கிரீன் கலராக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும். இப்போ ரெட் கலர் ஹேமரோட அக்யூரசி ஒரு 70% இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கிரீன் கலர் கேண்டிலோட அக்யூரசி உங்களுக்கு ஒரு 80-85% அப்படின்றது இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செல்லர்ஸ் அப்படின்றவங்க வர்றாங்க. இந்த ஹேமர் ஃபார்ம் ஆகி அந்த மார்க்கெட் மொமெண்டம் உங்களுக்கு திருப்பிடுது. அதாவது பையர்ஸ் மார்க்கெட்டை தங்களோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதான் அந்த ஹேமர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஹேமர் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்துச்சு அப்படின்னா அது வேலிடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இப்போ இந்த உங்களுக்கு டவுன் ஆகிட்டு இருக்கும்போது ஹேமர் வரும்போது வேலிடாக இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த இடம் அப்படியே பேரலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கணும். அந்த மாதிரி சப்போர்ட் ஏரியா இருக்கும்போது உங்களுக்கு அதோட அக்யூரசி நல்லாயிருக்கும். மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது ஹேமர் வரும்போது உங்களுக்கு ஒரு 50% வேலை செஞ்சிச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஏரியாவில் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட அக்யூரசி 70-80% கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேமர் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம ட்ரேட் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. அந்த ஹேமரோட ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஹேமர் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இப்படி அப் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி அப் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த டாப்பில் உங்களுக்கு இந்த ஹேமர் வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஹேமர் கிடையாது, ஹேங்கிங் மேன். அட் தி சேம் டைம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹேங்கிங் மேன் தான். அது ஒர்க் ஆகிற அது மார்க்கெட் ஒரு ரிவர்சபிளுக்கான கேண்டில். அந்த ஹேங்கிங்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் உங்களுக்கு புல்லிஷ் ஆகட்டும். முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது சப்போர்ட் ஏரியாவில் இருக்கா இல்லை அப்டர்னில் இருக்கா அப்படின்ற பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட ஹையை, இந்த ஹேமர் கேண்டிலோட ஹையை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி அப்படின்றது எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலோட கீழே, டார்கெட் வந்து நம்ம 1:2 ரேஷியோ வைக்கலாம் அல்லது ப்ரீவியஸ் ஹை அப்படின்றத டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இதான் முழுக்க முழுக்க ஹேமர் கேண்டில். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஹேமர் கேண்டிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் அப்படின்றது பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எப்படி வரைகிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றியும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எப்படி வர்றது அப்படின்ற பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம போடுறேன் நான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து கிளியராக அப் ஆயிருக்கு, திரும்ப டவுன் ஆயிருக்கு, ஸோ அகெயின் அப் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாக்குள்ளே ட்ரேட் நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹை, நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு லோ. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ரேட் அப்படின்றது நடக்குது. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் நடக்குன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி உங்களுக்கு அடுத்த ஒரு டீட்டெயில் வீடியோ அப்படின்றது போடுறேன் நான். இப்போ மார்க்கெட்டில் வந்து பாருங்கள், மார்க்கெட் சப்போர்ட் ஏரியாவில் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹேமர் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஹேமரை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பாடியை விட விக்கு வந்து இன்ட்டு 2 டைம்ஸ் இருக்கணும். அப்போ இந்த பாடியை வந்து நம்ம மெஷர் கூட உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போதே இது இருக்கும் அப்படின்றது தெரியுது. பட் இருந்தாலும் எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மெஷரிங் டூல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெஷரிங் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாடி அப்படியே நான் மெஷர் பண்ணுறேன். 9 வருதா? ஸோ அப்படியே நம்மளுக்கு 18 நாள் மினிமம் இருக்கணும். பட் இங்கே இருக்கிற வந்துட்டு 49 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இன்ட்டு 2 டைம்ஸா, இன்ட்டு 4 டைமுக்கு மேலேயே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து வேலிட் தான். இப்போ இந்த 4 டைமுக்கு மேலே இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இதோட வால்யூம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது தான் இதை இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த மேலே உள்ள விக்கு வந்து குட்டியுண்டா இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கீழே கம்பேர் பண்ணுறத விட இங்கே குட்டியாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம அக்செப்டபிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹேமர் வந்திருக்கக்கூடிய பிளேஸ் ஒரு சப்போர்ட் பிளேஸாக இருக்கலாம் அல்லது அப்டண்டாக இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ அதுவும் அக்செப்டபிள் தான். அடுத்து நெக்ஸ்ட் கலர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் அண்டு ரெட் கலர் எது வந்தாலும் ஓகே தான். பட் க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னா அதோட அக்யூரசி இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரீன் கலர் அப்படின்றதான் வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா? இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, இந்த ஹேமரோட லோவில் வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை அல்லது 1:2. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹை வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து வரலாம். நான் வந்து டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை வைக்கணுமா இல்லை 1:2 ரேஷியோ வைக்கலாமா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நான் ப்ரீவியஸ் ஹை வைக்கும்போது எனக்கு வந்து டார்கெட் வந்து 1:2.6 அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து 1:2 ரேஷியோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதோட விக்கை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க, இதோட பாடியை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஹையில் இந்த விக் இருக்குன்னா இந்த விக்கை வந்து இங்கே வந்து டார்கெட் பண்ணாதீங்க, இந்த பாடி வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் விக்கை டார்கெட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த பாடியை டச் ஆகிட்டே உங்களுக்கு டார்கெட் வந்து இறங்கிரும். பாடி அப்படின்றப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அடிக்கிறது. இது வந்து ஒரு டிப்ஸு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை விட இப்போ நம்மளுக்கு 1:2 ரேஷியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 ரேஷியோ இங்கே இருக்குது, பட் ப்ரீவியஸ் ஹை முன்னாடியே இருக்குது அப்படின்னா எப்போவுமே ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை தொட்டுட்டு நம்மளுக்கு டவுன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால ப்ரீவியஸ் ஹைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இந்த ப்ரீவியஸ் ஹை ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து அப்படியே பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஏன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டவுன் ஆயிருச்சு
அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்றதா மாறிடும். இல்லை ப்ரீவியஸ் கையில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் உங்களோட சார்ட்டில் வந்து நிறையா ஹேமர் கேண்டில்ஸை ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் பண்ணி இந்த ரூல் பிரகாரம் இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த டவுட்டை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.